தமிழக அரசியல்ல கட்சி ஆரம்பிச்சும் இன்னும் ஒரு தேர்தலை கூட சந்திக்கல. ஆனா கட்சிக்குள்ள இவ்ளோ உட்கட்சி பூசலா அப்படின்னு நிறைய இடத்துல வந்து தாவேகாவை பார்த்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இருந்து இப்ப வரையும் தலைவர் விஜய் அவர்களானாலும் அவருக்கு கீழே வந்து அந்த கட்சியை வந்து ஒரு ஒருங்கிணைப்பா கொண்டு போறது வந்து புசி ஆனந்த் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லலாம். சோ அதுக்காகவே அவருக்கு வந்து பொதுச் செயலாளர் அப்படின்ற ஒரு பதவி கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதுக்கப்புறம் வந்து அந்த கட்சிக்குள்ள இருந்து நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு. அந்த கட்சிக்குள்ள இருந்து பல குற்றச்சாட்டுகள் வந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த ரசிகர் மன்றத்துல ரொம்ப வருஷமா இருந்த பர்சன்ஸ் வந்து யாருக்குமே பதவி கொடுக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு புசி ஆனந்த் அவர்கள் மேல வந்துச்சு. சோ அந்த இஷ்யூ வந்து இப்போ வரையும் தொடருது அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரி இந்த 2026 தேர்தல் வர வர அவருக்கான ஒரு அழுத்தம் வந்து அந்த கட்சியில் அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. அது என்ன ஒரு அழுத்தம், அதே மாதிரி புசி ஆனந்த் அவர்கள் விரக்தியில வேற இருக்காங்க. சோ அவர் கேட்ட தொகுதி கிடைக்கல அப்படின்ற ஒரு கருத்தும் வந்து கட்சிக்குள்ள வந்து போகுது. சோ அது எந்த மாதிரியான விரக்தி, சோ அது எந்த மாதிரியான அழுத்தம் அவருக்கு கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்ப்போம். சோ கட்சி உருவான முதலே வந்து தலைவர் விஜய் அவர்கள் தான் பொதுச் செயலாளர், அதாவது அமைப்பு நிர்வாகம் முழுக்க வந்து புசி ஆனந்த் அவர்கள் கண்ட்ரோல் தான் அப்படின்னு சொல்லிட்டு கட்சி ஆரம்பிச்சதுல இருந்தே வந்து இருக்கு. சோ விஜய்க்கு அடுத்து ஒரு முக்கிய தலைவர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா புசி ஆனந்த் அவர்கள் தான். ஆனா இப்போ வந்து விஜய் அவர்களுக்கு அடுத்தபடியா 2ஆம் கட்ட தலைவர்கள் அப்படின்னு சொன்னோம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 பேர் இருக்காங்க. சோ இதுவே வந்து ஒரு அதிகார போட்டியா மாறிடுச்சு அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. சோ இப்போ டிவிகேக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்னா புசி ஆனந்த் அவர்கள் டி நகர் தொகுதியில வந்து இப்ப போட்டியிட போறாங்க அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. சோ இதுக்கு முன்னாடி புசி ஆனந்த் அவர்கள் சோழிங்கநல்லூர் தொகுதியை தான் அவங்க கேட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்படுது. சோ சோழிங்கநல்லூர் தொகுதியை வந்து அவர் கேட்டாலும் இவருக்கு டி நகர் கொடுக்கப்பட்டிருக்கு. அது வந்து புசி ஆனந்த் அவர்களுக்கு எதிரா வந்து செயல்படுறாங்க எல்லாரும் அப்படின்ற ஒரு கருத்து பேசப்பட்டாலும் தாவேகாவினர் வந்து இது ஒரு அபிஷியல் ஒரு அனௌன்ஸ்மெண்டா எதுவும் கொடுக்கல அப்படின்னு சொல்லலாம். சோ இது வந்து ஒரு ரூமராவே இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தாலும் இப்போ அவருக்கு வந்து டி நகர் தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த 2026 தேர்தல்ல இன்னொரு முக்கியமான பிரச்சனை வந்து என்னன்னா அவர் வந்து ஒரு கேண்டிடேட் லிஸ்ட வந்து கொடுத்திருக்காரு. சோ அதுவுமே வந்து நிராகரிக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து வருது. சோ இதோட வந்து இப்போ சிபிஐ விசாரணைக்கு விஜய் அவர்கள் சென்றிருந்தாலும் என்டிஏ கூட்டணியில, அதாவது இது வந்து ரொம்பவே பிரஷரா இருக்கு, நம்ம என்டிஏ கூட்டணியில வந்து சேர்ந்துருவோம் அப்படின்னு புசி ஆனந்த் அவர்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலும் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய இடத்துல கிடைக்குது. சோ புசி ஆனந்த் அவர்களுக்கு என்டிஏ கூட்டணியில சேரலாம் அப்படின்ற ஒரு விருப்பம் இருக்கு. சோ இதனாலேயே வந்து தாவேகாக்குள்ள ஒரு உட்கட்சி பூசல் இருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது. சோ இந்ததுமே ஒரு பெரிய விவாதமா கட்சிக்குள்ளேயே பேசப்படுறாங்க. சோ இது எப்படி தனித்து நிப்போம், எதுக்கு வந்து கூட்டணி அப்படின்ற ஒரு கருத்து தொண்டர்கள் மத்தியில ஒரு பெரிய ஒரு விவாதமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன் வந்து சோழிங்கநல்லூர் தொகுதியை வந்து அவர் கேட்டிருப்பாரு அப்படின்னா அங்க வந்து ஐடி செக்டார்ஸ் பீப்புள்ஸ் வந்து அதிகமா இருக்காங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸோட எண்ணிக்கையுமே வந்து அங்க அதிகமா இருக்கு அந்த தொகுதியை பொறுத்தவரையும். அதே மாதிரி டிவிகேக்கும் ஆதரவு வந்து அதிகமா இருக்கு. சோ இதனால வந்து சோழிங்கநல்லூர் தொகுதியை வந்து அவர் கேட்டிருக்காங்க. சோழிங்கநல்லூர் தொகுதியில இதுக்கு முன்னாடி யார் ஜெயிச்சாங்க அப்படின்னா திமுகவுடைய அரவிந்த் ரமேஷ் அவர்கள் தான் கிட்டத்தட்ட 1,71,558 வாக்குகள் வாங்கி ஜெயிச்சிருக்காரு. அவருக்கு அடுத்தபடியா ஏடிஎம்கேயோட கேபி கண்டன் அவர்கள் 1,36,153 வாக்குகள் வந்து வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காங்க. சோ இவங்க ரெண்டு பேத்துக்குமே ஓட் டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா 35,000 வரையும் வருது. சோ இந்த தொகுதியில டிஎம்கே 35,000 வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சிருந்தாலும் ஏடிஎம்கேக்கு சில சப்போர்ட்ஸும் இருக்கு. என்டிகே இந்த தொகுதியை பொறுத்தவரையும் 38,872 வாக்குகளும், மக்கள் நீதி மய்யம் கட்சியும் 30,284 வாக்குகளும் வாங்கியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். சோ இந்த தொகுதியை பொறுத்தவரை எல்லா கட்சிகளுமே ஒரு சரிவர ஒரு போட்டியான ஒரு தொகுதியா தான் பார்க்க முடியுது. இந்த தொகுதியை பொறுத்தவரை, அதாவது 2021 கணக்குப்படி ரெஜிஸ்டரான வாக்காளர்கள் மட்டும் 6,98,820 வாக்காளர்கள் வந்து இந்த தொகுதியில ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்துல இந்த தொகுதியில டிஎம்கே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் பார்க்கப்படுது. பெரிய இழுபறியான தொகுதிகள்ல ஒரு முக்கியமான தொகுதினா டி நகர் தொகுதி தான். ஏன்னா போன 2021 தேர்தல்ல டி நகர் தொகுதியில வெறும் 137 வாக்குகள்ல மட்டும்தான் டிஎம்கே உடைய ஜெய் கருணாநிதி அவர்கள் ஜெயிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அவர் வாங்கின வாக்கள் 50,035 வாக்குகளும். அதுக்கடுத்து ஏடிஎம்கே உடைய சத்யநாராயணன் அவர்கள் கிட்டத்தட்ட 55,898 வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் கிட்டத்தட்ட வெறும் 137 வாக்குகள் வித்தியாசத்துலதான் இந்த தொகுதியோடைய கருணாநிதி அவர்கள் ஜெயிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இந்த தொகுதியிலுமே வந்து மக்கள் நீதி மய்யமா இருக்கட்டும், என்டிகேவா இருக்கட்டும், அதே மாதிரி நோட்டா கூட 1,617 வாக்குகள் வந்து இந்த தொகுதியை பொறுத்தவரை வாங்கியிருக்காங்க. சோ டி நகர தொகுதியை பொறுத்தவரையும் ரொம்பவே பெரிய இழுபறியான தொகுதி அப்படின்னு பார்க்கலாம். ரெண்டு கட்சிகள், அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்குமே வந்து ஒரு கடுமையான போட்டி நிலவும் அப்படின்ற மாதிரிதான் பார்க்கப்படுது. இதனால டி நகர் தொகுதியில புசி ஆனந்த் அவர்கள் எந்த அளவுக்கு அடுத்த கட்ட, அதாவது இந்த தேர்தல் நடவடிக்கைகளா எப்படி பண்ணுவாரு, அதே மாதிரி பிரச்சார வேலைகளை இப்ப
ஸ்டார்ட் பண்ணிட்டாலும் எந்த மாதிரியான யுக்திகள்லாம் வந்து கையாள போறாரு அப்படின்னு சொல்லிட்டு 2026 தேர்தல் வந்து நெருங்க நெருங்க தான் ரொம்பவே பரபரப்பா போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. இன்னுமே இவர் மேல வந்து ஒரு வர்ற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, ரசிகர் மன்ற அமைப்புல இருந்து இன்னும் அவர் வந்து வெளியே வரல அப்படின்ற மாதிரியும், சோ இந்த அமைப்ப ஒரு ப்ரொஃபஷனல் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷனா மாத்துறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறாரு அப்படின்ற மாதிரி, இது ஒரு மிகப்பெரிய சவாலா இருக்கு அப்படின்ற மாதிரியும் கட்சிக்குள்ள பேசப்படுது அப்படின்னே சொல்லலாம். சோ இப்போ ஒரு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் இந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா அவருக்கு அடுத்து, அதாவது அவருடைய மேனேஜரா இருந்து இப்போ அவருக்கு அடுத்து இருக்கக்கூடிய புசியானந்த் அவர்கள் இவ்ளோ ஒரு விரக்தியில இருக்கிறப்போ, விஜய் அவர்கள் எந்த மாதிரி இத வந்து ஹேண்டில் பண்ணுவாரு அப்படின்ற ஒரு கேள்வியுமே வந்து தாவேக்காவினர் மத்தியில இருக்கு. சோ இப்போ வந்து என்டிஏ கூட்டணி அலைன்ஸ் இல்ல அப்படின்ற ஒரு முடிவு வந்தாலும், புசியானந்த் அவர்களோட விருப்பம் அதுவா இருக்கு அப்படின்றப்போ, இந்த மாதிரியான சிச்சுவேஷன் கிரியேட் ஆகும் அப்படின்ற ஒரு பார்வை வந்து தாவேக்காவினர் மீது திரும்பி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். சோ உட்கட்சி பூசல்ன்றது எல்லா கட்சிக்குள்ளயுமே வரும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சோ ஆனா வந்து தலைமை பொறுப்புல இருக்கவங்களுக்கு ஒரு விரக்தியில இருக்காரு அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எந்த மாதிரி பார்க்கப்படுது? தாவேக்காவ பொறுத்தவரையும் தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க விரக்தியில இருந்தா எந்த மாதிரியான சிச்சுவேஷன் கிரியேட் ஆகும் அப்படின்ற ஒரு கருத்து வந்து இன்னுமே வந்து ரொம்ப கேள்வியாவே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். சோ செகண்ட் லைன் லீடர்ஷிப், அதாவது 2ஆம் கட்ட தலைவர்கள் எந்த மாதிரியான வேலைகளை இந்த 2026 தேர்தல்ல பார்க்கணும். அதே மாதிரி ஒரு கட்சிக்குன்றது உட்கட்சி ஒற்றுமைன்றது ரொம்பவே முக்கியமான விஷயம். சோ அது இல்லைன்னா இந்த 2026 தேர்தல் ரொம்பவே வந்து கஷ்டமாயிரும் அப்படின்ற மாதிரி தான் அரசியல் வல்லுநர்கள் பேசிட்டு இருக்காங்க. ஆனாலும் இவ்வளவு பேசினாலும் தாவேக்காவில இருந்து இன்னும் அபிஷியலா இந்த மாதிரி பூசல்லாம் நடக்கலப்பா. புசியானந்த் அவர்கள் என்டிகே கூட்டணிய வந்து விரும்பவும் இல்ல. அதே சமயத்துல அவர் வந்து டி நகர் தொகுதிய தான் கேட்டாரு. சோ அதனால அவரோட விருப்பப்படி தான் வந்து அவர் டி நகர் தொகுதியில வந்து வேட்பாளரா வந்து போட்டியிட போறாரு அப்படின்ற மாதிரி கருத்துக்கள் அந்த தாவேக்கா பின்னர் பக்கம் இருந்து வருது. ஆனா அரசியல் வல்லுநர்கள் மத்தியில தாவேக்காக்குள்ள ஒரு உட்கட்சி பூசல் நடக்குது அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது. சோ உங்களோட பார்வையில தாவேக்காவினர் உட்கட்சி பூசல் எந்த அளவுக்கு இருக்கு? சோ இந்த 2026 தேர்தல்ல டிவிகே உடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.